ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ. ஐபிபிஎஸ்ல பார்த்தீங்கன்னா புதுசா ஒரு அப்டேட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலக்ஷன் சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பேங்குக்கு தேவையான ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா தேர்வு பண்ணி அவங்களுக்கு குடுப்பாங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தமிழ்நாடு கிராம வங்கின்னு சொல்லிட்டு. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆபீசர் லெவல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆபீஸ் அசிஸ்டன்ட், அதாவது கிளர்க் போஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்துட்டு ரெக்ரூட்மெண்ட் பண்றாங்க. இது சம்பந்தமான நோட்டிபிகேஷன் பார்த்தீங்கன்னா இப்ப ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்க போறோம். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர்றீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஜாப் டேட்டா சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஐபிபிஎஸ்ல பாத்தீங்கன்னா அபிஷியல் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டென்டேட்டிவ் கால் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதாவது 2025க்கான டென்டேட்டிவ் காலண்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதன்படி பார்த்தோம்னா ஆர்ஆர்பி, அதாவது பாத்தீங்கன்னா ரீஜனல் ரூரல் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு கீழே தான் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கிராம வங்கி எல்லாமே வரும். அடுத்து பாத்தீங்கன்னா சிஆர்பி, இதுல பாத்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, கனரா பேங்க், இந்தியன் பேங்க் சொல்லிட்டு இந்த மாதிரி பேங்குகள்லாம் பாத்தீங்கன்னா இவங்க தான் வந்துட்டு ஆட்களை தேர்வு பண்ணுவாங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா ஃபுல் ஷெட்யூல் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதாவது இந்தந்த டேட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும் இந்த இயர்னு சொல்லி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிலிம் எக்ஸாமினேஷன், மெயின் எக்ஸாம் சொல்லிட்டு ரெண்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பி சம்பந்தமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆபீஸ் லெவல் போஸ்டிங் பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த டேட்ல வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாமினேஷன் நடக்கும். இது வந்துட்டு பிலிம் எக்ஸாமினேஷன். அடுத்து பாத்தீங்கன்னா மெயின் எக்ஸாமினேஷன் டேட்டுமே கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா ஆபீஸ் அசிஸ்டன்ட், அதுக்கான டேட்டுமே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு கிளர்க் போஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்ஆர்பிக்கு கீழே வரக்கூடியது, அதாவது ரீஜனல் ரூரல் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு கீழே தான் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கிராம வங்கியில செயல்பட்டு இருக்கு. இதுல பார்த்தோன்னா உங்களுக்கு 3 விதமான போஸ்டிங்ஸ் எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆபீஸ் லெவல், அதுக்கப்புறம் ஆபீஸ் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் ஆபீஸ் லெவல்லே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேல் 2 ஸ்கேல் 3 சொல்லிட்டு இந்த 3 விதமான போஸ்டிங் ஆட்களை தேர்வு செய்யறாங்க. இதுக்கான எக்ஸாமினேஷன் டேட் வந்து தெளிவாவே கொடுத்துட்டாங்க. சோ நீங்க இப்ப எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு இந்த டேட்ல வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கு. இதுக்கு 1 மந்த்துக்கு முன்னாடி இல்லைன்னா ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அபிஷியல் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. பொதுவாக இப்போ பேங்க் எக்ஸாம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன்லாம் வந்துட்டு ப்ராசஸ் பண்ணது டைம் எடுக்கும். அதனால பாத்தீங்கன்னா 1 மந்த்துக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை ஃபாலோ பண்ணி நீங்க ஆன்லைன் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா சிஆர்பி, அதாவது காமன் ரெக்யூர்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு கீழே பாத்தீங்கன்னா பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் பரோடா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியன் பேங்க், கனரா பேங்க் சொல்லிட்டு இதுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் பேங்க்ஸ் இருக்கு. இதுக்குமே பாத்தீங்கன்னா ஐபிபிஎஸ் தான் ரெக்கமெண்ட் பண்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு 3 விதமான போஸ்டிங் ஆட்களை தேர்வு செய்யறாங்க. அதாவது ப்ரொபேஷனரி ஆபீசர், அதாவது பிஓ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி, எம்டின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ்டு ஆபீசர், அடுத்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட்ஸ், இது பாத்தீங்கன்னா சிஎஸ்சின்னு சொல்லுவாங்க. இதுக்கான எக்ஸாமினேஷன் டேட் பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா முன்கூட்டியே அறிவிச்சிட்டாங்க. 2025க்கான டென்டேட்டிவ் கால் வந்துட்டு டீட்டெயிலாவே கொடுத்துட்டாங்க. இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்துட்டு எந்த விதமான சேஞ்சஸுமே இருக்காது. நீங்க வந்துட்டு இப்போ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு முன்கூட்டியே தெரிவிச்சுட்டாங்க. சோ நீங்க வந்துட்டு ப்ரிப்பேராவே இருக்கலாம். இதுக்கான சிலபஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஆபீஸ் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிஎஸ்சி கஸ்டமர் சர்வீஸ். இது ஓரியன்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரீசனிங், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் நாலேஜ், அதுக்கப்புறம் பேசிக் இங்கிலீஷ் டெஸ்ட், இது மாதிரிலாம் உங்களுக்கு இருக்கும். இது வந்துட்டு இந்த 2 போஸ்டிங் தான். மத்த ஆபீஸ் லெவல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க வந்துட்டு எந்த ஃபீல்ட்ல போறீங்களோ அது ரிலேட்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கான சிலபஸ்ன்னு பார்த்தா உங்களுக்கு அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்த பிறகுதான் தெரியும் அவங்க வந்துட்டு என்ன போஸ்டிங் கேட்கறாங்க, அதுக்கான சிலபஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னே தெரியும். சோ இப்போ நீங்க வந்துட்டு பேங்க் எக்ஸாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல வந்துட்டு இனிமேல் ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னா சோ இந்த டேட்டா மைண்ட்ல வச்சுட்டு நீங்க வந்துட்டு ஈஸியா வந்து ப்ரிப்பேர் ஆகலாம். சோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது பேங்க் எக்ஸாம் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க, இல்ல ட்ரை பண்ண போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.